நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு முழு உரிமை உண்டு. இது சட்டமன்றத்துடைய மரபு, காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய மரபு. அந்த அடிப்படையில் தான் மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்பதற்குத்தான் நான் எழுந்து அனுமதி கேட்டேன். அனுமதி சட்டப்பேரவை கொடுக்க மறுத்துவிட்டார். ஊழல் குறித்து சட்டமன்றத்தில் பேச வந்த தன்னை சபாநாயகர் அப்பாவு பேச விடாமல் தடுத்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். நடைபெறுகின்ற மானிய கோரிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு பிரச்சனையை எழுப்ப நான் முயன்றேன். அது அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அரசுடைய பதிலை எதிர்பார்த்து இந்த கருத்தை சொல்ல முற்படுகின்ற பொழுது எனக்கு அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டார்கள். அதுவும் இதற்காக நான் அனுமதியே கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் சொல்கிறார். எதிர்க்கட்சி தலைவருக்கு நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு முழு உரிமை உண்டு. இது சட்டமன்றத்துடைய மரபு, காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய மரபு. அந்த அடிப்படையில் தான் மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்பதற்குத்தான் நான் எழுந்து அனுமதி கேட்டேன். அனுமதி சட்டப்பேரவை கொடுக்க மறுத்துவிட்டார். அதிலே ஒரு மாதத்திற்கு முன்பு டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல்வேறு வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் டாஸ்மாக் பிற அலுவலகங்களிலும் சோதனை மேற்கொண்டார்கள். அதோடு டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்யும் மதுபான ஆடைகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அமலாக்கத்துறை சோதனை செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் பத்திரிகையிலே ஊடகங்களிலும் செய்திகள் வெளியிட்டார்கள். இதை இதுவரை முதலமைச்சரோ அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சரோ இதற்கு எந்தவித ஒரு பதில் அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. இதைத்தான் அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு நான் வாய்ப்பு கேட்டேன். இதில் என்ன தவறு இருக்கின்றது? இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கின்றது. அது குறித்து இந்த அரசு முழுமையான விளக்கம் தெரிவிக்கப்படவில்லை. இன்றைக்கு இதை சார்ந்த மானிய கோரிக்கை தான் வருது. அப்பொழுதுதான் இந்த பிரச்சனையை எழுப்ப முடியும், அதற்கு தக்க விளக்கம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றத்திலே கொண்டு வந்தேன். அது பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது மட்டுமில்லை, இது குறித்து கண்டிப்பாக உறுதியாக நான் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சட்டப்பேரவை சொல்கிறார். அப்படி என்றால் இந்த 1000 கோடி அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் நிர்வாகத்திலும் டாஸ்மாக் சப்ளை செய்யும் மதுபான ஆலைகளிலும் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது நிரூபணமாகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.